வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸு லெசன் 12 அணு அமைப்பு. ஓகேங்களா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம செகண்ட் டேர்ம் ஓரளவுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, பார்க்கலாம். ஓகே, கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ போடுறது எல்லாமே அப்டேட் ஆகும். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ. கொஷின்ஸ் பார்க்கலாம். கேதோட் கதிர்கள் எதால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னா எதிர்மின் சுமை பெற்ற துகள்களால் உருவாக்கப்பட்டவை. சரிங்களா? கேதோட் கதிர்கள் எதிர்மின் சுமை பெற்ற துகள்களால் உருவாக்கப்பட்டது. கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் மாறாது இருப்பது எந்த விதியை நிரூபிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மாறா விகித விதியை நிரூபிக்கிறது. சரிங்களா? என்ன விதி? மாறா விகித விதி. என்ன சொல்றாங்க? கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் மாறாது இருப்பது மாறா விகித விதி. அதை நிரூபிக்குது. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை அதாவது எவ்வளவு விகிதத்தில் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1:8 என்ற நிறை விகிதத்தில் இணைஞ்சிருக்கு. ஓகே, ஹைட்ரஜனும் நீரில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஓகேவா 1:8 அப்படிங்கிற விகிதத்தில் இணைந்திருக்கு. டால்டனின் கூற்றுகளுள் எந்த கூற்று மாற்றமடையாமல் உள்ளது? தனிமங்கள் அணுக்களால் ஆனவை அப்படின்னு அவருடைய கூற்று மாற்றமடையாமல் இருக்கு. சரிங்களா? ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் அணியன் மற்றும் நிறையன் ஆகிய இரண்டும் ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் அணியன் மற்றும் நிறையன் ஆகிய இரண்டும் வேறுபடுகின்றன. அனைத்து அணுக்களுக்கும் எது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள்? அணுதான். சரிங்களா? அணு அளவு அப்படிங்கிறோம்ல, அணுதான் ஒரு தனிமத்தினுடைய மிகச்சிறிய துகள். அப்படின்னா எதுங்க? அணு. ஒரு தனிமமானது ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஒரே மாதிரியான. ஒரே. ஓகே, ஒரு தனிமமானது ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது. ஓகே, ஒரு அணுவானது டேஷ் டேஷ் மற்றும் டேஸ் ஆகிய துகள்களால் ஆனது. அப்படின்னா என்ன துகள்கள்? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அந்த துகள்களால் ஆனது. ஒரு அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் ஆகிய துகள்களால் ஆனது. ஓகே, எதிர்மின் சுமை கொண்ட அயனி என்ன அழைக்கப்படுங்க? எதிர்மின் சுமை கொண்ட அயனி எதிர்மின் அயனி அப்படின்னும், நேர்மின் சுமை கொண்ட அயனி நேர்மின் அயனி அப்படின்னும் அழைக்கப்படும். ஓகேவா? எதிர்மின் சுமை கொண்டது எதிர்மின், நேர்மின் சுமை கொண்டது நேர்மின். அப்படியே தான். எலக்ட்ரான் ஒரு மின்சுமை கொண்ட துகள். ஓகேவா? எலக்ட்ரான் தான் மின்சுமை கொண்ட துகள். புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கமடைகின்றன. புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கமடைகின்றன. ஓகே, ஸோ ஆன்சர் நீங்கள் உங்களுக்கு நீட்டாகவே பர்ஃபெக்டாக தெரியும். பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினுக்கு. பொருண்மை அழியா விதி யாருங்க? லவாய்சியர். மாறா விகித விதி ஜோசப் டஸ்ட். கேத்தோட் கதிர்கள் சர் வில்லியம் க்ரூக்ஸ். ஆனோட் கதிர்கள் கோல்ட்ஸ்டீன், நியூட்ரான், ஜேம்ஸ் சாட்விக். ஓகேவா? பொருண்மை அழியா விதி லவாய்சியர், மாறா விகித விதி ஜோசப் டஸ்ட், கேதோட் கதிர்கள் சர் வில்லியம் க்ரூக்ஸ், ஆனோட் கதிர்கள் கோல்ட்ஸ்டீன், நியூட்ரான், ஜேம்ஸ் சாட்விக். ஓகேவா? பொருண்மை அழியா விதி வரையறு. பொருண்மை அழியா விதியை வரையறு. ஆன்சர் பாருங்க. ஒரு வேதிவினை நிகழும் போது உருவாகும் வினைவிளை பொருள்களின் மொத்த நிறையானது வினைபடு பொருள்களின் மொத்த நிறைக்கு சமம். இதுதான் பொருண்மை அழியா விதியினுடைய ரூல். ஓகே, ஸோ ஒரு வேதிவினை நிகழும் போது உருவாகும் வினைவிளை பொருள்களின் மொத்த நிறை வினைபடு பொருள்களினுடைய மொத்த நிறைக்கு சமம். ஓகே,
மாறா விகித விதி வரையறு. மாறா விகித விதி. மாறா விகித விதி பாருங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறைவிகிதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன. இதுதான் மாறா விகித விதி சொல்லுது. ஓகேவா? என்னதுங்க? ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறைவிகிதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன. ஆனோட் கதிர்களினுடைய பண்புகளை எழுதுக. தேர்ட் கொஸ்டின், ஆனோட் கதிர்களின் பண்புகள். டூ மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்தா போதும். இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்கு. சரியா? ஆனோட் கதிர்கள் நேர்மின் கோட்டில் செல்கின்றன. ஆனோட் கதிர்கள் துகள்களால் ஆனவை. ஆனோட் கதிர்கள் மின்புலம் மற்றும் காந்த புலத்தால் விளக்கமடைகின்றன. சரிங்களா? மின்புலம் இல்லைன்னா காந்த புலம். சரிங்களா? ரெண்டு நாளையுமே மின்புலம் மற்றும் காந்த புலம் இதுல விளக்கமடைகிறது. இது நேர்மின்னூட்டம் கொண்டுள்ளதால் எதிர்மின் வாயை நோக்கி விளக்கமடைகிறது. ஸோ இதனுடைய மின்னூட்டம் நேர்மின்னூட்டம். நேர்மின்னூட்டம் கொண்டதுனால இது எதிர்மின் வாயை நோக்கி விளக்கமடைகிறது. ஓகேவா? ஹைட்ரஜனை பொறுத்து இணைதிறனை கணக்கிடும் முறையை கூறுக. இணைதிறன் கணக்கிடுதல். ஆன்சர் பாருங்க. ஒரு தனிமத்தின் ஒரு அணுவுடன் இணையக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையே அத்தனிமத்தின் இணைதிறன். ஸோ ஹைட்ரஜனை பொறுத்து அதனுடைய இணைதிறன் எப்படி கணக்கிடப்படுதுங்க? ஒரு தனிமத்தின் ஒரு அணுவுடன் இணையக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை தான் அந்த தனிமத்தினுடைய இணைதிறன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கன்னா போதும். உதாரணமா பாருங்க நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறில் ஒரு ஹைட்ரஜன் அணு ஒரு குளோரின் அணுவுடன் இணைகிறது. ஒரு ஹைட்ரஜன் அணு ஒரு குளோரின் அணுவோட இணைது. எனவே குளோரினின் இணைதிறன் என்னதுங்க? 1. அதுபோல நீர்ல மூலக்கூறுல 2 ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரு ஆக்சிஜன் அணுவுடன் இணைகிறது. 2 ஹைட்ரஜன் அணுக்கள். ஓகே, ஒரு ஆக்சிஜன் அணுவோட இணைது. எனவே ஆக்சிஜனின் இணைதிறன் 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி கணக்கிடப்படுது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் இதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று கொடுக்கலாம். இது ஒன்று ரொம்ப ஈஸி தான். இந்த எக்ஸாம்பிள் வேணால் கொடுங்க. ஓகேவா? ஸோ இணைதிறன் கணக்கிடுதல் அது நம்மளுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அயனி அயனி தொகுப்பு வரையறு. அயனி அயனி தொகுப்பு. அயனி அப்படின்னா என்னன்னா, ஒரு அணு எலக்ட்ரான்களை இழப்பதாலோ அல்லது ஏற்பதாலோ உருவாகக்கூடிய மின்சுமை பெற்ற துகள் அயனிகள் எனப்படுகின்றன. சரிங்களா? ஒரு அணு எலக்ட்ரான்களை இழப்பதாலோ அல்லது ஏற்பதாலோ உருவாகக்கூடிய மின்சுமை பெற்ற துகள் தான் என்னன்னு சொல்றோம்? அயனிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அயனி தொகுப்பு அப்படின்னா என்ன? ஒன்றிற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்றாக இணைந்து எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது ஏற்றோ முறையே நேர்மின் சுமையுடைய அல்லது எதிர்மின் சுமையுடைய அயனி தொகுப்பு உறுப்புகளாக மாறுகிறது. இதுதான் அயனி தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒன்றிற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்றாக இணைந்து எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது ஏற்றோ முறையே நேர்மின் சுமையுடைய அல்லது எதிர்மின் சுமையுடைய அயனி தொகுப்பு உறுப்புகளாக மாறுகின்றன. ஓகே, இப்படியும் நீங்க ஆன்சர் கொடுக்கலாம். அயனி தொகுப்புகள் மட்டும் இப்படி கொடுக்கலாம். அயனி தொகுப்புகள் அப்படின்னு சொல்லி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் தனியாகவோ அல்லது குழுவாகவோ எலக்ட்ரான்கள் இழப்பதாலோ அல்லது ஏற்பதாலோ உருவாகக்கூடிய மின்சுமை 1, 2, 3, 4 என மற்றும் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது முறையே ஒற்றை மின்சுமை, இரட்டை மின்சுமை, மும்மை மின்சுமை மற்றும் 4 மின்சுமை பெற்ற அயனிகள் அல்லது அயனி தொகுப்புகள் அப்படின்னு இது குறிப்பிடப்படுது. சரிங்களா? இது நம்மளுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இணைதிறனை வச்சு நம்ம சொல்றோம். ஓகே, நம்ம இதுவே பர்ஃபெக்டா நம்ம கொடுக்கறது இதுதான். நீட்டா கொடுக்கணும்னா அயனிகள்னா என்னன்னா இப்படி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுல இருக்கிறத நான் இப்படி சுருக்கமா கொடுத்துருக்கேன். ஓகே, இது அயனி தொகுப்புக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, இப்படி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
வேதி சமன்பாடு என்றால் என்ன? வேதி சமன்பாடு ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவேஷன் எழுதுறோம் இல்லையா? அப்படின்னா என்ன வேதி சமன்பாடு அப்படின்னா என்ன? வேதி சமன்பாடு அப்படிங்கிறது ஒரு வேதிவினையை குறியீடுகள் மற்றும் வாய்ப்பாடுகள் வடிவத்தில் எடுத்து கூறும் குறியீட்டு முறை. சரிங்களா? ஒரு வேதிவினை நிகழ்ந்து அந்த வேதிவினை வந்து ஒரு குறியீடு அல்லதுனா வாய்ப்பாடுகள் மூலமா எடுத்து கூறக்கூடிய ஒரு குறியீட்டு முறை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வேதி சமன்பாடு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதுக அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய பெயர்களை எழுதுகிறாங்க. இதை நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. CO கார்பன் மோனாக்சைடு, N2O நைட்ரஸ் ஆக்சைடு, NO நைட்ரஜன் மோனாக்சைடு, PCl பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைடு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இணைதிறன் இது வந்து கணக்கிடுறது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சேர்மங்கள் அதனுடைய வேதி வாய்ப்பாடு. சிந்தனை வினாவும் நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எடை குறைந்த சக்கரத்தை எதிர்மின்வாய் கதிர்கள் வரும் பாதையில் வைக்கும்போது சக்கரம் சுழல்கிறது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதையும் சரி, ஓகே, நம்ம சிந்தனை வினா மட்டும் இதில் பார்த்துட்டு நம்ம 5 மார்க் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் பார்க்குறோம். டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஓகே, ஒரு எடை குறைந்த சக்கரத்தை எதிர்மின்வாய் கதிர்கள் வரும் பாதையில் வைக்கும்போது சக்கரம் சுழல்கிறது. ஏன்னா எதிர்மின்வாய் கதிர்களின் சிறிய துகள்கள் நிறையையும் ஆற்றலையும் பெற்றுள்ளன. ஓகே, எலக்ட்ரான்கள் எதிர்மின்னூட்டம் கொண்டவை என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? ஜே தாம்சன் எதிர்மின்வாய் கதிர் சோதனையின் மூலம் எலக்ட்ரானின் மின்னூட்டத்தை கண்டறிஞ்சாரு. இந்த சோதனையின் மூலமா எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின்னூட்டம் கொண்டவை அப்படிங்கிறத நம்ம இது மூலமா அறிந்து கொள்ள முடியும். தாம்சனுடைய எதிர்மின்வாய் கதிர் சோதனை அதன் மூலமா. ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ.